ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருக்கோவிலையும் ஸ்ரீ நீர்வண்ண பெருமாள் திருக்கோவிலையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். 108 திவ்ய தேசங்களில் 62வது திவ்ய தேசமாக இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர் மலையில் அமைஞ்சிருக்கிற கோவிலில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 108 திவ்ய தேசங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த திவ்ய தேசமாக இந்த கோவில் இருக்குது. ஏன் அப்படின்னா மலை மேலே உள்ள ஒரு கோவிலும் கீழே மலையடிவாரத்தில் உள்ள கோவிலும் சேர்ந்து தான் நமக்கு 62வது திவ்ய தேசமாக நமக்கு பெருமாள் காட்சி கொடுக்குறாரு. மற்றொரு சிறப்புனா மலையடிவார கீழே இருக்கிற கோவிலில் நீர்வண்ண பெருமாளாகவும் மேலே மலைக்கோவிலில் நமக்கு 3 அவதார பெருமாளாகவும் நம்ம காட்சி கொடுக்குறாரு. சயன கோலத்தில் ரங்கநாதராகவும் பால நரசிம்மராகவும். இதுவரையும் நம்ம 108 திவ்ய தேசங்களில் எங்கேயுமே பால நரசிம்மரை நம்ம பார்த்துருக்க முடியாது. இந்த கோவிலில் மட்டும்தான் நரசிம்மர் பால நரசிம்மராக நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. மற்றொரு அவதாரமாக உலகளந்த பெருமாளாகவும் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ யாரை தரிசிக்க போகிறோம்னா ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை தான் நம்ம தரிசிக்க போகிறோம். மேக்ஸிமம் நமக்கு 400 படிக்கட்டுகள் இருக்குது. இங்கே நமக்கு பாரம்பரிய உடைகள் தான் அணிஞ்சு வரணும். எது அணிந்து வரக்கூடாதுன்னு நமக்கு சைட்லேயே நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் படி ஏறினோன்னே நமக்கு பால ஆஞ்சநேயரை நம்ம வழிபட்டுட்டு அதற்கப்புறம் நமக்கு பெருமாளை வழிபடுற மாதிரி இருக்குது. அதில் நம்ம குட்டி கோவிலாக நமக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த சைட்லேயே படிக்கட்டுகள் ஏறும் போதே நமக்கு சைடில் ஒரு அமைப்பாக இருந்து ஆஞ்சநேயர் நமக்கு காட்சி கொடுக்குறாரு. நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து போகிற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. இங்கேருந்து நம்ம இயற்கை அழகை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மலையும் மலை சார்ந்த இடமாக இருக்குது. நம்ம இப்போ பெருமாளை தரிசிக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப வேகமாகவே ஏறிட்டோம். நாங்கள் 4 மணிக்கே, ஏன்னா நாங்கள் 3 மணிக்கு வந்துட்டோம். கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியிலே வெயிட் பண்ணியிருந்தோம். அங்கேயே நமக்கு பார்த்திங்கன்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே நமக்கு இருக்குது. நம்ம அங்கே ஃப்ரெஷ்அப் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் 4 மணிக்கே நம்ம நடை திறந்தோடனே நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி நம்ம ஏறி போகலாம். இல்லை நம்ம நடை சாத்துற அளவுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வேகமாக ஏறி வர மாதிரி இருக்கும். நம்ம கோவில் நடை திறந்திருக்கும் நேரம்னா காலை 8 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரையிலும் தான் நடை திறந்திருக்கு. அதனால் மேக்ஸிமம் நம்ம மார்னிங் டயத்தில் போயிடணும். இல்லைன்னா நமக்கு கோவில் திறந்தோடனே 4 மணிக்கே நம்ம போனோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக சிரமம் பார்க்காம ஏறி பெருமாளை நம்ம தரிசிச்சுட்டு வந்துடலாம். பெருமாள் 4 அவதாரங்களாக நமக்கு காட்சி கொடுத்தாருன்னு நம்ம முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். தாயார் அணி மாமலர் மங்கையாகவும் ரங்கநாயகி தாயாராகவும் நமக்கு விட்டிருக்காங்க. மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம்னா திருமங்கை ஆழ்வாராலையும் பூதத்தாழ்வார்களாலையும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலமாக இருக்குது. இது ஒரு பெரிய மலைக்கோவில் அப்படின்னே நம்ம சொல்லலாம். மலையிலும் சரி கீழேயும் 2 பெரிய கோவில்கள் அமைஞ்சிருக்காங்க. 4 நிலைகளில் பெருமாள் காட்சி கொடுக்குற அவதாரம் தான் இங்கே இருக்குது. இதில் 3 அவதார கோலத்தில் வந்து நமக்கு மலைக்கோவிலில் காட்சி கொடுக்குறாரு. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையோட அழகே அழகு தான். நம்ம எவ்வளோ ஒரு மலை வர்றதுக்கான ஒரு கிளைமேட் வந்து இருந்துச்சு, நல்ல சில்லுன்னு இருந்துச்சு நம்ம போய் பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ கோவில் என்ட்ரன்ஸில் இருக்கோம். நம்ம படி ஏறி வந்துமே அதுக்கு மேலே நம்ம பெருமாளை பார்க்க அதில் ஒரு 50 படிக்கட்டுகள் இருக்குது. நம்ம அதையும் ஏறி நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதற்கு எதிர்த்தாப்புலேயே நமக்கு கருடாழ்வார் நமக்கு தரிசனம் கொடுக்குறாரு. கருடாழ்வாரை தரிசனம் செஞ்சுட்டு நம்ம அப்போ பெருமாளை நம்ம தரிசிக்க செல்லலாம். இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நம்ம பெருமாளை தரிசிச்சுட்டு தாயாரையும் நம்ம தரிசிக்கிறோம். அடுத்ததாக நம்ம கோவில் சுற்றுப்பிரகாரத்திலே நமக்கு 3 அவதாரங்களாக நமக்கு பெருமாள் காட்சி கொடுக்குறாருன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அதில் நம்ம ராமர் சன்னதியை நம்ம பார்த்துட்டு கல்யாண கோலத்தில் அமர்ந்திருக்காரு. அடுத்தது பால நரசிம்மரையும் நம்ம தரிசிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியில் வரோம். இங்கேயே நமக்கு 3 பெருமாளையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு பெருமாள் சயன கோலத்தில் இருக்காரு. அது மூலவர் நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியாது, அதனால் நாங்கள் எடுக்கலை. இப்போ நம்ம கோவிலோட வெளிப்பிரகாரம் சாமியை தரிசிச்சுட்டு இப்போ வெளியில் வந்துட்டோம். வெளியில் கோவில் பிரசாத ஸ்டால் இருக்குது. நமக்கு புளியோதரை விற்கிறாங்க. நம்ம மேக்ஸிமம் சாதம்லாம் எல்லாமே இருக்குது. அப்புறம் நிறைய ஸ்வீட்ஸு காரங்கள் எல்லாமே இருக்குது. நம்ம எது தேவையோ நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம இப்போது சுவாமியை தரிசிச்சுட்டு இப்போ கீழே வரணும். இப்போ அடுத்ததாக நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா நீர்வண்ண பெருமாளையும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இவரையும் பார்த்தா தான் அந்த 62வது திவ்ய தேசம் நமக்கு பூர்த்தி ஆகுது. இந்த கோவிலில் உடை எப்படி அணிஞ்சு வரணுங்கிறது பாரம்பரிய உடை எப்படி நம்ம மலைக்கோவிலில் சொன்னோமோ அதே ஃபார்மேட்டு தான் இந்த கோவிலுக்கும். இந்த கோவிலில் என்ன ஒரு சிறப்புனா ராமபிரான் திருமண கோலத்தில் வால்மீகி முனிவருக்கு காட்சி கொடுக்குறாரு. பரதன், லட்சுமணன், சத்ருகனன், சுக்ரீவனோட இங்கே பெருமாள் நமக்கு காட்சி கொடுக்குறாரு. வால்மீகி முனிவர் அதே கோலத்திலேயே இங்கே இருக்கணும் அப்படின்னு பெருமாளை வேண்டிக்கிட்டதுனால திருமண கோலத்திலேயே பெருமாள் இங்கே தங்கினதாக ஐதீகம் இருக்குது. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உடனே திருமண தடை நீங்கி விரைவிலேயே திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. நம்ம தாயாரை தரிசிச்சுட்டு நீர் சூழ்ந்த மலையின் மத்தியில் இருக்கிறதுனால இவருக்கு நீர்வண்ண பெருமாள் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. நீல நிற மேனி உடையவர் என்பதனால இவரை நீலவண்ண பெருமாளாகவும் நம்மளை சொல்கிறாங்க. ராமரை வணங்கியபடி சுயம்புவாக வால்மீகி முனிவர் இங்கே வீட்டிருக்கிறது மற்றொரு சிறப்பு. திருமங்கை ஆழ்வாருக்கு பெருமாள்
காட்சி கொடுத்த தலமாக இந்த தலம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா திருமங்கை ஆழ்வார் பெருமாளை தரிசிக்க வரும்போது ஃபுல்லாகவே நீர் நிறைந்த இடமாக இருக்கிறதுனால பெருமாளை தரிசிக்க முடியாதபடி இருந்திருக்காரு. அப்போது திருமங்கை ஆழ்வார் தவம் செஞ்சு நம்ம எப்படியாவது நம்ம பெருமாளை தரிசிச்சுட்டு தான் நான் செல்வேன் அப்படின்னு ரொம்ப தவம் இருந்து பெருமாளே வந்து இறங்கி வந்து திருமங்கை ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்ததாகும். இந்த தலம் இருக்கிறதுனால இந்த கோவிலுக்கு நீர்வண்ண பெருமாள் அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் தலப்புராணம் சொல்கிறாங்க. ராமரை நம்ம திருமண குளத்தில் நம்ம தரிசிச்சுட்டு இப்போ நம்ம கோவிலில் நம்ம வெளியில் வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. நம்ம அடுத்த விளாகில் அதிசய திவ்ய தேசங்களை நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார்